दैववरीष्टं वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன இன்பக்கனா ஒன்று கண்டேன் இன்பக்கனா ஒன்று கண்டேன் பாங்கி இன்பக்கனா ஒன்று கண்டேன் பாங்கி என் உளம் மகிழ்ந்து கொண்டேன் என் பாங்கி இன்பக்கனா ஒன்று கண்டேன் ஆங்கி என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டேன் என் பாகியில் பக்கன ஒன்று கண்டேன் தென்பழனி முருகன் சேவர் கொடிக்காரன் தென்பழனி முருகன் சேவர் கொடிக்காரன் என் உயிர் காதாரல் இரவியனைய என் உயிர் காதாரல் இரவியனைய இல்வக்கன ஒன்று கண்டேன்
தோளழகும் பரந்த விழியழகும் அந்நிரு தோளழகும் பரந்த விழியழகும் மின்னொளி வேலழகும் மேனி அழகும் பன்னிரு தோளழகும் பரந்த விழியழகும் மின்னொளி வேலழகும் மேனி அழகும் காதில் கம்மல் ஒளி அழகும் கழுத்து நகையழகும் கம்மல் ஒளி அழகும் கழுத்து நகையழகும் பொன்மையில் தன்னழகும் புன்னகையின் அழகும் பொன்மையில் தன்னழகும் புன்னகையின் அழகும் இன்ப கனவொன்று கண்டே தென்றல் மலர் மணத்தே வாரிரை தெங்கும் தென்றல் மலர் மணத்தின் வாரிரை தெங்கும் முன்மலர்கின்ற தென்றல் தேகம் சீலித்தது தென்றல் மலர் மணத்தின் வாரிரை தெங்கும் முன்மலர்கின்ற தென்றல் தேகம் சீலித்தது அங்கு கல்தி பிரதோஷம் நடம் ஆடி கழித்த போது கல்தி பிரதோஷம் நடம் ஆடி கழித்த போது ஆறுமுகம் வதன்னை அணைத்து சிரித்தது போல் ஆறுமுகம் வதன்னை அணைத்து சிரித்தது போல் கனவொன்று கண்டேன் முன்னர் யான் கண்டறிய மோக கிளர்ச்சி பல உண்டது என் உள்ளத்தில் முற்றும் என்னை மறந்தேன் முன்னர் யான் கண்டறிய மோக கிளர்ச்சி பல உண்டது என் உள்ளத்தில் முற்றும் என்னை மறந்தேன் உன்னை கைவிடேன் என்று உறுதி மொழியும் தந்தார் உன்னை கைவிடேன் என்று உறுதி மொழியும் தந்தார் ஒப்பிவிட்டேன் நான் நிதி தப்பிதமேதும் உண்டோ ஒப்பிவிட்டேன் நான் நிதி தப்பிதமேதும் உண்டோ இல்வக்கன ஒன்று கண்டேன் மாவிளை வச்சு நிலையத்தில் முக்கல்லையா பரமேஸ்வரா பூஜை பண்ணுறா தேங்காயெல்லாம் வச்சுருக்கோம் இந்த கலசங்கள்லாம் வெறும் தீர்த்தம் தான் அனுப்பி வச்சுருக்கோம் அந்த தீர்த்தத்துக்கெல்லாம் அதிபதி வருணன் முதல்ல அந்த வருணன் ஆவாகணும் 60க்கு உக்ரரத சாந்தியும் பேர் 60 முடிஞ்சு 61 ஷட்யப்த பூர்த்தி 70 முடிஞ்சு 71 பீமர சாந்தி 80 சதாபிஷேகம் இந்த 80 81 வரைக்கும் பண்ணலாம் அதற்கு அதிகம் அதேமாரி சதாபிஷேகம் பண்ணிக்கலாம் பேரனுக்கு பையன் பிறந்துட்டா கொள்ளு பேரன் பிறந்துட்டாலும் பண்ணிக்கலாம்னு சில சாந்தி ரத்னாகர சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு அதே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த பாலாம்பிகா சமேத அமரபுத்தி சுவாமி தான் பிரதான மூர்த்தி பிரதான க்ஷேத்திரம் நீங்கள் எந்த ஊரில் எங்கே போய் பண்ணாலும் அவர் தான் ஆவாரம் பண்ணி பூஜை பண்ணணும் இங்கே வந்து பண்ணிட்டா 1க்கு கோடி க்ஷேத்திர விசேஷம் ஏன்னு கேட்டேன்னா பக்தா மார்க்கண்டேயருக்கா எவனை சம்மாரம் பண்ணி சம்மாரம் லோகத்தில் ஜனம் ஜாஸ்தியே மரணம் இல்லாமல் போக அப்படியே பூமாதேவி தேவரனான் தபசிருக்கா சூலத்தினார் தலையை கொடுக்குறார் நிற்கிறக அனுக்கிற கோலத்தில் தரிசனம் பண்ணார் நாளைக்கு காலம்பரை இதை மாதிரி ஃப்ரீயாக தரிசனம் பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை படுத்து கூட்டமாக இருக்கும் அதுக்கு அதான் சாருக்கு அவருக்கு அதிர்ஷ்டம் இன்றைக்கி நட்சத்திரமும் வந்துடுது அவருக்கு யோகம் இன்னைக்கு அந்த பாலாம்பிகா சமேத அமரமுத்தியருக்கு ஆவாகனம் பாலாம்பாள் பாலாம்பாளுக்கு ஆவாகனம் கையை கொண்ட பக்கத்திலே இருக்கார் மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயரை மனசால் நினைச்சாலே சர்வ மங்களம் உண்டாகும் அந்த மார்க்கண்டேயருக்கு ஆவாகனம் ஆவாகனம் பத்மார்க்கம் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆவாகனம் பாலகர் 8 திக்குக்கு 8 காவலர் இருக்கா அவங்க 8 பேருக்கு ஆவாகனம் படைத்தல் காத்தல் மறைத்தல் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிருஷ்டி சிதி சம்மாரம் நம்ம படைக்கக்கூடிய பிரம்மாவிலிருந்து ஆவாகனம் துர்கா தேவி தான் பிரார்த்தனை பண்ணணும் துர்க்கைக்கு ஆவாகனம்
அட்டோ குருமா உள்ளது 7 ரிஷி அவா 7 பேருக்கு ஆவாகனம். அச்சராமித்ரோன் பேர் நாட்டு மரசருக்கு வச்சுருக்கோம். இது அக்னியில் ஆகுதியாகி இவங்களுக்கு போனவங்க மயிர்காலம் வழியா சனீஸ்வர குணா சர்வ ரோக நிவாரணம். அதுக்காக அதிதேவதை தன்வந்திரி வாஷி அந்த தன்வந்திரி தேவதைக்கு ஆவாகனம். சத்ருக்கண்ண வந்து திஷ்டி தோஷங்கள்லாம் சுதர்சன மகாவிட்டு தான் பூஜை பண்ணோம். சுதர்சன மகாவிட்டுக்கு ஆவாகனம். நரந்திரமாத்திர மகாலட்சுமிக்கு ஆவாகனம். அதிகரபத்தின ஐயப்பன் இந்த ஐயனாருக்கு ஆவாகனம். வாக்கு சார்ந்த ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயருக்கு ஆவாகனம். நட்சத்திர தேவதைக்கு ஆவாகனம். நமஸ்தே கிரிஜாநாதர் தேவதாம் சத்ருநாதி நட்சத்திர தேவதாம் மேல உள்ள கும்பத்துக்குன்னா ஆவாகனாச்சு. நல்லது கெட்டது நடக்கிறது எல்லாமே நவகிரக சேர்க்கையினால தான். அதுக்காக தான் இப்போ ஜாதகத்தை விட்டு ஜோசியம் போது இந்த கிரகம் தோஷமாக இருக்கு, இந்த க்ஷேத்திரத்துக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கிறோம், நாமளும் நம்பி செய்கிறோம், பலப்பிராப்தி அடைகிறோம். இந்த ஊரை நவகிரகம் இல்லாத க்ஷேத்திரம். நவகிரகம் இல்லை இல்லாலும் ஒரு பரிகாரத்தை மட்டும் கல்யாணத்தை மட்டும் நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணணுங்கிறதுக்காக அந்தந்த கிரகத்தில் அந்தந்த தானியத்தை அவங்களுடைய அம்பாவோட ஆவாரம் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கிற உத்தேசம் பண்ணி நவகிரகத்துக்கு பூஜை பண்ண போகிறோம். இந்த ஊரில் ஏன் நவகிரகங்கள்லேருந்தா யமனையே சம்மாரம் பண்ணிவிடுறார். சம்மாரம் ஆனோம்னா லோகத்துக்கு அதிபதியாக இந்த நவகிரகத்துக்கு அப்பாற்பட்ட க்ஷேத்திரம். யமனை சம்மாரம் பண்ணோன்னா யமனை என்ன பண்ணுறார், உயிர் பற்றி கொடுக்கும்போது எனக்கு 16 கடை, ஒரு கடா மாத்திரம் உங்களுடைய பாதத்திலே நான் வசிக்கிறேன், என்னால் உயிர் போகக்கூடாதுன்னு யாரும் பிரார்த்தனை பண்ண, என் பேர் அடிப்படக்கூடாது யமன் வந்து சுவாமிகிட்ட அப்படியே பிரார்த்தனை பண்ணி விடுறார். யாராவது யமனால் உயிர் போகணும்னு சொல்கிறாரோ, ஏதோ ஒரு வியாதினால உயிர் பண்ணுங்கன்னா அப்போவே யமன் என்னவிட்டா சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி விடுறார். என் பேர் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றால் ஒதுக்கி விடுறார். அதுக்காக நவகிரகம் இல்லாத க்ஷேத்திரம். அந்த நவகிரகத்துக்கு நம்ம பரிகாரம் பண்ணால் எல்லா விதமான தோஷம் நிவர்த்திக்கின்றால காலசம்மாரம் பண்ணி தான் நவகிரகத்துக்கு அதிபதியாக இருந்து அவருக்கே மிருத்யுஞ்சருக்கு எல்லா நவகிரக பிரீத்தி பண்ணுறோம். அதுக்காக நவகிரக மண்டலத்துக்கு பூஜை பண்ணுறோம். மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமெனக் கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். முப்பிரவி துயர் நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளித்தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். காசி க்ஷேத்திரம் வசிப்பதனால் கால பைரவ தர்சனத்தால் வரும் பலனை தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். பூச்சிகளால் வீணாகா அதிசயமாம் வில்வதளம் மங்களமே தினமருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். திங்களினும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய
ஏற்றதளம் வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். கயை பிரயாகை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். சாளக்கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் எந்நாளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். கோடி ஆனை தான பலன் அஸ்வமேதயாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினிலே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் அருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம். அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜன்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையே ஓர் வில்வம் சிவார்ப்பணம். வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போர்க்கு செல்வமெல்லாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும். மார்க்கண்டேயர் கட்டி பிடிச்சுடுறார். யமன் சேர்ந்து ஈஸ்வரன் மார்க்கண்டேயரை காப்பாற்றிவிடுறார். அந்த காப்பாற்றினுடைய பிரதிகாரம் ஏன்னு கேட்டேன்னா, நிகண்ட முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு குழந்தை கிடையாது, தபஸ் பண்ணுறார். உடனே சாமி பிரத்யட்சமாகி
100 வயசு உள்ள பையன் ஆயுசு உள்ள பையன் வேணுமா, ஆயுசு கம்மியாக 16 வயசு உள்ள பையமா வேணுமான்னு கேட்குறாரு. நாம் என்ன பண்ணுவோம், சில பேர் ஆயுசு 100 வயசு தான் நிறையா இருக்கணும், 100 வயசுக்கு கேட்போம். அப்போ மிருகண்டி பண்ணுவேன், எனக்கு 16 வயசு இருந்தால் போனால் அவன் சிவபக்தனாக தெரியும், அந்த பையனே எனக்கு கொடுன்னு சுவாமிகிட்ட அருள் பண்ணிவிடுவார். சுவாமி மறுபடியும் அசரீர் வாக்க நீ அருள் பண்ணிவிடுவார். பையன் பிறந்து வந்துட்டே இருந்து கேட்கான். அப்போ அப்பா பசங்க விளையாடி இருக்கும்போது அப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு மனசுக்கு கிளேசம் வந்துடுவது. நாள் குறையும் போது ஏம்மா அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கும்போது பகவான் உனக்கு 16 தான் சொல்லியிருக்கார். ஒரு நாள் குறையும் போது ஒரு வருஷம் உனக்கு குறையதான் எங்களை பிரார்த்தனை பண்ண சங்கடப்படுறோம்ப்பா அப்படின்னார். அப்படியா, எந்த சிவன் எனக்கு 16 வயசுன்னு சொன்னாரோ அவரே நான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு சொல்லிட்டு காசியிலேருந்து ஒரு க்ஷேத்திரமாக வரார். இந்த மணல்மேடுங்கிற ஊரில் தான் பிறந்தார் அவர். இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது 16 வயசு ஆயிடுது. உடனே யமன் என்ன பண்ணுறான், யமன் டைரெக்டாக போகாமல் கிங்கர்னு அனுப்புகிறான். சுவாமிகிட்ட நெருங்க முடியல. யமனே கோபம் வந்து கிளம்பி ஓடி வரார். ஓடி வந்தோடனே ஒரு பூச்சாண்டி வரான், பைத்தியம் வரான்னு சொல்லிட்டு சுவாமியை போய் மார்க்கண்டேயர் கட்டி பிடிச்சி விட்றார். யமனை என்ன பண்ணுறா, பிடிக்கணும்னா அந்த டயத்துக்குள்ளே பிடிச்சாதான், சித்திரகுப்தன் என்ன டயம் போட்டானா அதுக்குள்ளே பிடிச்சாதான். யமனுக்கு அதிகாரம் கிடையாது. சித்திரகுப்தன் ஏட்டில் ஏறிடுவான், இல்லைன்னா ஏடு மாறிடும். அப்போ யமன் கோபம் வந்து வேகமாக ஓடுறார். ஓடி போய் பாசக்கயிறு போட்டு இருக்கும்போது சிவலிங்கத்தையும் சேர்த்து விட்டுறார். சிவனுக்கு கோபம் வந்துடுது, நீ மார்க்கண்டேயர் தான் பிடிக்கிறத என்னையும் சேர்த்து விட்டுறன்னு சொல்லிட்டு சுவாமி சிவலிங்கத்திலேருந்து வெடிச்சு சம்மாரம் பண்ணிவிடுறார். சம்மாரம் பண்ணும்போது சுவாமி என்ன பண்ணார்னா இடது பாத்திரம் சூழத்தில் இடது பாத்திரம் கலாரம் பண்ணிட்டு சம்மாரம் பண்ணிவிட்டார். யமன் மூர்ச்சி ஆயிரம்னா உயிர் போகலை. ஏன்னா சம்ஸ்கிருத்தில் யமதர்ப்ப தம்போலினே என்பான் இருக்கு. யமன் மூர்ச்சி ஆயிடுறான். மூர்ச்சி ஆனோன்னா அவனுடைய காரியங்கள் எல்லாமே நின்று போச்சு. அப்போ பூமாதேவி பூபாரம் போகிறது தான் தாங்கன்னு சொல்லிட்டு உடனே பிரம்மாட்ட போகிறார். நான் என்னால் பூபாரம் தாங்க முடியல, நீ படைக்கிறத நிப்பாட்டுங்கிறார். பிரம்மா நான் படைக்கிறதுக்கு ஒன்று தான் தெரியும், ஆவந்து பண்ணுறதுலாம் மகாவிஷ்ணு போய் பாருங்கிறார். மகாவிஷ்ணு போனால் அவன் பிரம்மா படைக்கிறான், நான் சித்தி பண்ணியிருக்கேன், அவன் சித்தி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் 2 பேரும் தெரியும். ஈஸ்வரனை போய் பிரார்த்தனை பண்ணி ஈஸ்வரன்கிட்ட நேரம் போக முடியாது. கோபாவசத்தில் இருக்கார் சுவாமி. உடனே சுவாமிகிட்ட அப்பாக்கிட்ட போய் பாலாம்பிகிட்ட போய் அதுமாரி லோகத்தில் எல்லோரும் கஷ்டப்படுறான், பூமாதேவி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு பூமாதேவி பிரார்த்தனை பண்ண யமனை சூழத்தினால் தடை கொடுக்குறார். யமன் எழுந்துகிறார், மூச்சு ஆயிடுறார். அப்போ அந்த மார்க்கண்டேயர் தன்னுடைய வயசுக்கு 16 வயசுக்கு இதே பக்தாலையோ இந்த மார்க்கண்டேயரை பிடிக்க வச்சுன்னா இதே சம்மாரம் சொல்லிட்டு பாலே சாட்சின்னு சம்மாரம் பண்ணி வச்சு யமனை சூழத்தார் இருக்கிறார். நிகிரக அனுகிரகம் போகிறதுக்கார் 8 சம்மார சேத்தில் இன்னொரு சம்மாரம் அனுகிரகம், 2 நிகிரகம் அனுகிரகம் உண்டு. மற்ற இடத்துல சம்மாரம் தான், இன்னொரு இடத்துல அனுகிரகம். அதுதான் நிகிரகம் அனுகிரகமாக க்ஷேத்திரம். ஆக்கிரமம் இல்லையே அழித்தலும் இல்லையே க்ஷேத்திரம். அது தன்னுடைய 16 வயசுக்காக ஞாபகார்த்தத்துக்காக மார்க்கண்டேயர் பண்ணால் மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம்னு ஒரு 16 ஸ்லோகத்தை சொல்கிறார். ஏ ருத்ரனே, பசுபதியே, நீலகண்டனே, உமாபதியே, உன்னை நமஸ்காரம் பண்ண எதுக்காக, யமன்டேருந்து என்னை காவந்து பண்ணத்தான் நமஸ்காரம் சொல்லிட்டு 16 நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். சேலஞ்சு பண்ணி சொல்கிறார். கோர்ட்டில் ஒரு தரம் கூப்பிட்டா 3ஆம் தரம் கூப்பிட்டா ஏலம் விடப்பட்டுங்கிறார். அதேமாரி சத்தியமாக சொல்ல நம்பி செய்கோ, சத்தியமாக சொல்லி நம்பி செய்கோ, என்னால் இயற்றப்பட்ட சொல்லி மீண்டும் சத்தியமாக சொல்ல நம்பி செய்கோ, வேத காலங்கள்லாம் நிலச்சி நின்று என்னால் இயற்றப்பட்ட சொல்லி கண்டிப்பாக பலன் உண்டு அப்படி கடைசி ஸ்லோகத்தை சொல்ல ஸ்லோகனுடைய அர்த்தமும் தெரியும். இந்த புராணா பிரிவில் இந்த மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை எல்லாமே உயிருக்கு காவல் பண்ணிட்டு இருந்தான். எல்லாருமே அதுதான் பிரார்த்தனை பண்ணா, உயிரை கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் யாரும் வெளில போடியாது, சுவாமி தானே பிரார்த்தனை பண்ணிருந்தார். அதுமாரி ஒரு 16 ஸ்லோகத்தை சொல்கிறோம். முடிஞ்சால் நமஸ்காரம் பண்ணுங்க, முடியும்னா பாவனையாக பண்ணி ருத்ரம் பசுபதிம் நீலகண்டம் நமாமி சிரஜா தேவம் அலகண்டம் காலமூர்த்தி நமாமி சிரஜா தேவம் அனந்தமப்யயம் சாந்த நமாமி சிரஜா தேவம் ஆனந்தம் பரமநித்ய நமாமி சிரஜா தேவம் தேவதேவம் ஜகநாத நமாமி சிரஜா தேவம் பவர்கதாதார நமாமி சிரஜா தேவம் தாதரம் சசிதரம் நமாமி சிரஜா தேவம் ஆத்மூடித சர்வாங்க நமாமி சிரஜா தேவம் தனாரீஸ்வரம் தேவம் நமாமி சிரஜா தேவம் ஓமகேசம் விரூபாக்ஷம் நமாமி
मृत्युर्करिष्यति यावदायुर्हरोगदा मृत्युर्करिष्यति वामदेवं सदाशिवो मृत्युर्करिष्यति शिवसन्निधौ सत्यं सत्यं वदाम्यहम् सत्यं सत्यं पुनः सत्यं शास्त्रात् परं नास्ति शंकरात् परम् यागमिदमृत्युञ्जय प्रसादेन सर्वाभिज्ञ शिव शम्भो स्वयंभो भो शम्भो 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 शिव शम्भो स्वयंभो शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक भो शंभो शिव शंभो स्वयं अक्षयलिंग शंभो शिव शंभो स्वयंभो
விருத்தி வாங்கிக்க வேண்டியது